சென்னையில் போதை சாக்லேட் விற்பனை செய்ததாக வட மாநிலத்தை சேர்ந்த ஒருவரை பிடித்து ஆர்கே நகர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பள்ளி மாணவர்களுக்கு போதையை ஏற்படுத்திய சாக்லேட் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சென்னை தண்டையார்பேட்டை படேல் நகரில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் படித்த 3 மாணவர்கள் பள்ளிக்கு அருகே இருந்த கடையொன்றில் நேற்று சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுள்ளனர். இவர்களில் ஒரு மாணவருக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஸ்கூலுக்கு வந்து தண்ணி தாங்க எடுக்குன்னு சொல்லிட்டு மிஸ்கிட்ட கேட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தான். அது திருப்பி வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்குது, கேர் ஆகுன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு உடம்பு ஃபுல்லாக தண்ணி ஊட்டிட்டு கிளாஸில் வந்து உக்காந்துட்டு புக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரியாக கேர்லேயே உக்காந்துருந்தான். அதுக்கடுத்து மறுநாள் ஸ்கூலுக்கு வரல. அதோட மறுநாள் கேட்டால் இந்த மாதிரி என்னமோ போதைப் பொருள் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கான் அப்படின்னாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் ஆர்கே நகர் காவல்துறையினர் போதை சாக்லேட் விற்ற கடையில் இருந்த சாக்லேட்டுகளை பறிமுதல் செய்து கடைக்கு பூட்டு போட்டுள்ளனர். போதை சாக்லேட் விற்பனை தொடர்பாக பெட்டி கடையை நடத்தி வந்த சுரேஷ் என்பவரிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பள்ளிக்கு அருகில் இதுபோன்று போதை சாக்லேட் விற்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இப்போ அந்த சம்மந்தப்பட்ட உரிமையாளர் தக்க நடவடிக்கை எடுத்து இனிமேல் இந்த மாதிரி யாருமே எந்த இடத்துலையும் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துமாறு இந்த அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கிறோம் பொதுமக்கள் சார்பாக. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் பல்வேறு தரப்பு மக்கள் படிக்கிறாங்க. ஸ்லம் ஏரியாலேருந்து வராங்க, பொறுக்குப்பேட்டை போன்ற எல்லா ஏரியாலேருந்து வராங்க. அப்படின்னும் போது இந்த ஸ்கூல் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட பிள்ளைகளை தகுந்து கண்காணிக்கணும். சாக்லேட்டில் போதைப் பொருள் கலந்துள்ளதா என்பது குறித்து ஹோமியோபதி இயக்குநரகத்தில் உள்ள மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஆய்விற்கு பின்னரே சாக்லேட்டில் போதைப் பொருள் கலந்திருக்கிறதா என தெரிய வரும் என போலீசார் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தொடர்ந்து அவசர பிரிவில் வைத்து தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் உடல்நலம் முன்னேறி வருவதாகவும் அரசு மருத்துவர்கள் தெரிவித்து வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜராஜன், செய்தியாளர் ஆனந்தன்.